வாட்டிகன் சென்று மறைந்த போப் பிரான்சிஸினுடைய உடலில் நேரடியாக அஞ்சலி செலுத்திய அமைச்சர் நாசர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் அமைச்சர். தமிழக அரசு சார்பில் நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்களும் வாட்டிகன் நேரில் சென்று மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கீங்க. அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு விவரித்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தமிழக முதல்வர்கள் புதுக்கையில் அவன் கைகூடல் இடுக்கன் கலை மாவட்டத்தில் என்ற அடிப்படையில் உலக மத தலைவராக இருக்கக்கூடிய கத்தோலிக்க மத தலைவராக இருக்கக்கூடிய போப்பவர்கள் முறையை கொடுத்து காலனி அறிஞரை தெரிவித்தது மட்டுமில்லாமல் தன்னுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவருக்கு எருமிச்சை போட்டு எங்களை அந்த துறை அமைச்சர் இருவரையும் அங்கே எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க. இறுதிச் சடங்கை கலந்து கொள்ள அனுப்பி வைத்தார்கள். 2013ஆம் ஆண்டு பகுதி மாநில பொறுப்பேற்ற நம்முடைய மதத்திற்கு பார்ப்பட்டும் மொழிக்கு அப்பாற்பட்டும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கு பல கொரோனா காலம் சரி அல்லது கிரவுண்ட் அதேபடி ஃபிளட் போன்ற காலமாக நடக்கின்ற காலகட்டங்களெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உலக மத தலைவர் நம்முடைய ஆகவே அறிவு சடங்கில் தமிழக முதல்வர் எங்களை உத்தரவிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து நாட்டு ஜனங்களும் மத குருமாக்களும் பார்ப்பட்டு எல்லாருமே கண்ணீர் மாதம் சிறையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாங்களும் இங்கு சிறையில் கலந்து கொண்டிருக்கிறோம். கேக்குது அமைச்சர். தொடர்ந்து இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட? நடந்து கொண்டிருக்கின்றன. வளர்ச்சங்கள் 1 மணி நேரத்தில் முடிந்து அவர் நல்லடக்கம் செய்யப்பட்டாலும் ஆனால் அங்கதான் நன்றி அமைச்சர். இணைப்பில் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு தெளிவுபடுத்தியமைக்கு. தமிழக அரசு சார்பில் மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் இருவரும் நேரடியாக வாட்டிகனுக்கு சென்று மறைந்த போப் பிரான்சிஸினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதனுடைய புகைப்படங்களை நேற்று வந்தது. இந்த நேரத்தில் இறுதிச் சடங்குல கூட அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தான் தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்காக அவர் பிரத்யேகமாக அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.